ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இது வந்து பெரியவங்க தான் பார்க்கணும், சின்னவங்க தான் பார்க்கணும்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் படம். ஜாலியாக போகுது, எல்லாருமே பார்க்கலாம். அனிமேஷன் ஒர்க் தான் சொல்கிறேன்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேஷன் சில படத்துலலாம் வந்து அனிமேஷன் ஒர்க்கு அந்த அளவு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக்கும் அல்டிமேட் ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ணன் தான் மஜாவும் பண்ணுறாரு. அவர் தான் வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்கு கூட இருந்துக்கிட்டே அந்த சைடு ஒரு ஃபன்னுக்கு போயிடுறாரு, ஜாலியாக பண்ணுறாரு, எல்லாத்தையும் பக்காவாக இருக்குது அண்ணன் கேரக்டர். இது ரெண்டுத்துல அண்ணன் தம்பி 2 கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்க, இவர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. சும்மா ப்ரோ, அதான் சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே பார்க்கலாம். இப்போ அந்த எப்படி சொல்றது, வத்தப்படாத கரடி சங்கம்னு ஒன்று வந்தது, அதை விட இது பெஸ்டா இருக்கு. இதை வந்து நல்லா பார்க்கலாம் ஜாலியா. புரியல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இது நல்லா இருக்கு. அதுல பண்ணதை விட இது நல்லா பண்ணியிருக்காங்க. 5க்கு 5 கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன படம் பார்த்துட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அது இடன் ப்ரொடக்டர் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் படம் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே அந்த மியூசிக் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, விஷுவலாகவும் எங்கேயுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. ஸ்டார்ட் டு எண்டிங் வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜாக போகுது. நடுவில் இன்டர்வல் கூட நம்ம ஏஞ்சி வெளியில் போகணுமா அந்த அளவுக்கு வந்து அந்த முன்னாடி வந்த சீன்கள் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன அழகழகான விஷுவல்லாம் காமிச்சது வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இன்டர்வலில் போய் சாப்பிட்ணுமா அப்படின்ற ஒரு அளவு கூட நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் பார்க்கணுன்னு கிடையாது. கிட்ஸு பார்க்கலாம், 18+ பார்க்கலாம், 20+ பார்க்கலாம், 90 பார்க்கலாம், 30 பார்க்கலாம், 40 பார்க்கலாம், 60 பார்க்கலாம், 70 பார்க்கலாம். ஏன் 120 வயசு ஆயாவை கூட்டின்னு வந்தாலும் பாப்கார்ன் பள்ளியாலனாலும் பாப்கார்ன் சாப்பிட்ட படம் பார்க்குற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட மிஸ்மேட்ச் ஆகலை. எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த வாய்ஸு லிப்பு சிங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நம்ம இதில் வந்து என்ன இன்னும் நம்ம சொல்லணும்னா, எடிட்டிங் வந்து ஒரு இடத்துல கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி மியூசிக்குமே நம்மளை எங்கேயும் பண்ணல. இதை விட மெயினாக நம்ம சொல்லணும்னா, ஒரு விஷுவலை பார்க்குறது வந்து கலரிங். அந்த கலரிங் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணல. இதை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, வருத்தப்படாத கடைசி சங்கம் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் படம் இருக்குது. என் வயசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து டிவியில் போட்டாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா பேசுறது கூட நான் பார்க்க மாட்டேன். யாருன்னா ஃபோன் பண்ணால் கூட அந்த ஃபோன் எடுக்காமல் அந்த அளவுக்கு ரசித்து பார்ப்பேன். ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ யூடியூப்பில் இருக்கும். அந்த யூடியூப்பில் இருக்கிறத கூட நான் அந்த 20 நிமிஷம் எங்கேயும் ஃபோன் வந்தாலும் ஃபோன் எடுக்காமல் நம்ம எப்படி ஒரு கேமில் வந்து கரெக்டாக ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக, இப்போ நம்ம பப்ஜி விளாட்றோம், ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம், அந்த கில் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் போயின்னு இருப்போம். லாஸ்ட்டு வின்னர் சிக்கன் டின்னருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆடுவோமோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு விஷுவல்லேருந்து, மியூசிக்லேருந்து, பிஜிஎம்லேருந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்து ஃபேமிலியை மெயினாக வந்து நீங்கள் கிட்ஸை மட்டும்தான் கூப்பிட்டு வரணும்னு கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருந்தாலும் கூப்பிட்டு வந்து நீங்கள் படம் பார்க்கலாம். அந்தளவுக்கு ட்ரீட்டுக்கு ஒர்த்தபுளான படம். அதை விட 3Dயில் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் 300 கோடி 400 கோடி போட்டு எடுக்கிற படமே வந்து 3D வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லா கார்ட்டூனும் வந்து கண்ணுக்கு விட்ட வந்து போகுது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சுக்கிங்களா. எல்லாரும் வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச். இல்ல ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். பிகாஸ் பெரியவங்களுமே பார்த்து ரசிக்கிற விதத்தோட தான் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் நம்ம டிவியில பார்த்துருப்போம், இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லாம் அப்போ நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல இந்த படம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி எல்லாமே பக்கத்துல பார்க்குற மாதிரி, அதுவும் பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு சூப்பரா இருந்துச்சு. அதான் எல்லாமே பக்கத்துல இருக்குமா, நான் வந்து இப்படி தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்குறக்கே ஒரு மாதிரி நம்மளே குழந்தைங்களாம் மாறுற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தம்பி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இன்னொன்னு இப்ப அண்ணன் கேரக்டர் தான் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. ஸோ டோட்டலாவே அவங்களோட இந்த ஃபன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த தமிழ் டப் அப்படின்னாலே என்னடா பேசுறீங்க அப்படின்னு இருக்கும். பட் இதுல தமிழ் டப்லாம் வந்து அவங்க பேசுறதுக்கு சிங்க் ஆகி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. தேங்க்யூ.